viewers, welcome to our channel வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த உரலில் கட்டி போட்டிருந்த அந்த கிருஷ்ணருடைய உரல் பாகம் போட போகிறோம்மா. ஓகேங்களா? நீங்கள் மணி வாங்குகிற கடையில் இந்த மாதிரி சின்ன சைஸ் மணி இருக்குமா. நம்ம இப்போ போடுறது 3ஆம் நம்பர்னால் 2ஆம் நம்பர் மணி இருந்தால் சும்மா ஏதாவது ஒரு கலர்லேயோ 2 கலர்லேயோ மட்டும் வாங்கி வச்சுக்கிடுங்க. ஏன்னா அந்த உரலை எடுத்த உடனே பெருசாக போட்டோம்னா ரொம்ப பெரிய ரவுண்டாக வரும். இந்த இதுவுக்கு மட்டும் சின்ன ரவுண்டு போடணும், அதுக்காகத்தான். ஓகேங்களா? இப்போ நான் அந்த இது பாருங்கள், இந்த ரவுண்டா இதுக்கு ஒரு கலரும் இந்த நடுவில் சும்மா வேறு டிஃப்ரெண்ட்டுக்கு ஒரு கலருமா கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல 2 4 6 8 10 மணிம்மா. 10 மணி கோத்துக்கிடுங்க. ஏதாவது ஒரு சின்ன சைஸ் கலர் மணி 2 கலர் வாங்கிக்கோங்க. நம்ம இந்த நீங்கள் மணி வாங்குகிற கடையிலே இதே சரமணியே சின்ன சைஸ்லேயும் இருக்கும். அது ஏதாவது ஒரு 2 கலர் வாங்கி வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி வேறு எதுக்காவது போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். சரிங்களா? நாலு 5 6 7 8 9 10. இந்த ஒயரை இந்த 10ஆவது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கிடுங்க. ஒயரை சமமாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ 10 மணி ரவுண்டு கொடுத்துருக்குங்கம்மா. அடுத்தது மொத்தம் 5 மணி வரும் ஒவ்வொரு ரவுண்டுலேயும். நம்ம இந்த 6 மணி வில்வதளம் போட்டோம் இல்லைங்களாம்மா, அந்த மாதிரி. ஆனால் 5 மணி ரவுண்டு தான். அது 6 மணியாக கொத்தோம்னா அந்த அறுகோணமாக போயிடும். அதனால் 5 மணி கோக்கணும். இப்போ நான் அந்த 2த்துக்கும் நடுவில் வரத்துக்கு இந்த கலர் கொடுக்குறேன். அதனால் முதல்ல இந்த கலரு, அப்புறம் 2 மணி இதே கலரு, மறுபடியும் இந்த கலரு. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஒரே கலர்லேயே கூட ஃபுல்லாக கொடுத்துக்கலாமா. நம்ம சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்கு தானே, அதனால் 2 கலராக கொடுக்கறது, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று அது, இன்னொன்று அந்த ரவுண்டு முடிகிறது நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல், ஓ இந்த கலர் வந்தால் இந்த ரவுண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு இப்போ தெரியும் இல்லையா, அதுக்கு தான். இதை பாருங்கள். ஓகேவா? இப்போது இந்த கீழே வந்த ஒயரை பக்கத்து மணியில் கோக்கணும். பாருங்கள், முதல்ல 10 மணி கோத்தோம். அந்த ஒரு மணியில் 2 ஒயரம் இருக்கும் பொழுது இடது கை ஒயரில் 1 2 3 4 மணி 4 மணி கோத்து 4ஆவது மணியில் இந்த வலது பக்க ஒயரை எதிர்பக்கமாக விட்டு எடுக்கணும். மறுபடியும் கீழே வந்த ஒயரை இந்த பக்கத்து மணியில் விட்டுடணும். இதோ இந்த மணியில் 2ஆவது மணியில். ஓகேவா? இப்போது 2 மணியில் ஒயர் இருக்குது, நம்ம 3 மணி கோத்தோம்னா போதும். அப்போது இந்த கலர்லேருந்து 2 மணி, இந்த கலரில் 1 மணி, இந்த ஒயரை
ஓகேவா? மறுபடியும் கீழே வந்த ஒயரை பக்கத்து மணியில் இப்படி கொத்துக்கணும். மறுபடியும் 2 மணியில் ஒயர் இருக்குதாம்மா. இந்த கலரில் ஒன்று, இந்த கீழ்ப்பக்கம் ஒன்று, 2 மணியில் ஒயர் இருக்கும். இப்போ மறுபடியும் 3 மணி நம்ம கோக்கணும். 2 இந்த கலரு, 1 இந்த கலரு. எதிர்பக்கம் இந்த மாதிரி இந்த 10 மணிலையும் போட்டு வரணும்மா. இப்போ கடைசி மணியிலம்மா இந்த 9 மணியும் அதே போல் நம்ம கூட்டு வந்துட்டோமா. இப்போ பாருங்கள், கடைசி மணியில் விட போகிறோம். இந்த பார்த்தீங்களா, விட்டுட்டு இந்த முதல்ல 5 மணி கோத்தத்தில் அதுக்கு தான் இந்த வேறு கலர் கொடுக்குறது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நமக்கு வந்து ஆரம்பத்தை கற்றுக்கிறப்ப இப்படி இருக்கணுன்றதுக்கு தான், டிஃப்ரெண்ட் தெரியறதுக்கு. இந்த சைடில் அந்த குறுக்கில் கொடுத்த கலர் மணி இருக்கும் இல்லையா, அதில் விடணும். இப்போ பாருங்கள், 3 மணியில் ஒயர் இருக்கும், இந்த 2 கலரில் கீழே ஒரு மணியில். இப்போ நம்ம மேலே 2 மணி மட்டும் கொத்தோம்னா போதும். ஓகேவா? இப்போ இந்த போர்ஷன் இப்போ இந்த ஒயர் வந்திருக்குல்லம்மா, இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் தானே ஒயர் இருக்கும், வலது கை ஒயரை அந்த வலது கை மணிலேயே அதாவது நம்ம மேலே அந்த 2.5 மணி கூட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் அந்த 2 மணிலேயுமே இப்போ ஒயரை கோத்துட்டு வரணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? முதல்ல 10 மணி கோத்தோம், அப்புறம் ஒவ்வொரு மணிலையும் 5 மணி ரவுண்டு வரும்படியாக கோத்துக்கிட்டே வந்தோம். முதல்ல 4 மணி கோத்தோம், அப்புறம் பக்கத்தில் இருக்க மணியில் விடுற தொட்டு 2 மணியில் ஒயர் இருக்கும், 3 மணி கோத்தா போதும். அந்த மாதிரியே கோத்துட்டு வந்து இந்த ரவுண்டை முடித்தோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், வந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற அந்த உங்களுக்கு புரியும்படி இன்னும் சொல்லணும்னா பாருங்கள், இப்போ முடிக்கும்போது 2 மணி கொக்குறோம் இல்லைம்மா, 2 ப்ளூ மணி கொக்குறோம் இல்லையா. நான் ப்ளூ கொடுத்துருக்குற தொட்டு சொல்கிறேன், நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அந்த கலர். 3 மணியில் ஒயர் இருக்குது முடிக்கிறதுக்கு. அந்த சாதாரணமாக இப்போ 1 மணியில் தானே நம்ம ஒயரை விடுவோம், அதுக்கு பதில் என்ன பண்ணுங்க, இந்த 2 மணிலையும் ஒயரை விட்டுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், 2 மணியில் ஒயர் இருக்குதா? ஓகேவா? இப்போது நம்ம ஆர்டினரியாக கோப்போம் இல்லையா, 3ஆம் நம்பர் மணி, அதை எடுத்துக்கணும். ஒரு இந்த சின்ன மணி முதல்ல, 2 பெரிய மணி, இந்த நம்ம எப்பவும் கோக்கிறோமே 3ஆம் நம்பர், அது மறுபடியும் ஒரு சின்ன மணி 4 மணி கோத்துருக்குறோம். இந்த ஒயரை இந்த 4ஆவதாக குட்டி மணி கோத்தோம்ல, அதில் இப்படி எதிர்பக்கம் விட்டு அது பாருங்கள். இப்போ எத்தனை மணிமா வருது ரவுண்டு? 1 2 3 4 5 6 மணி. 4 சின்ன மணியும் மேலே இருக்கிற மணி மொத்தம் இந்த மாதிரி பெரிய மணியும் வரும். இப்போ வலது கை ஒயர் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதை அடுத்த ட்வின்ஸ் 2 மணி இருக்கு இல்லையா, அந்த மணியில் விடணும்.
பாருங்கள். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. மொத்தம் 6 மணி வரணும். 3 மணியில் ஒயர் இருக்குது. நம்ம இப்போ 3 மணி கோக்கணும். 2 பெரிய மணி, 1 சின்ன மணி. ஓகேவா? மறுபடியும் அந்த கீழே வந்த ஒயரை பக்கத்தில் இருக்க அந்த ட்வின்ஸ் மணியில் விடணும். ஓகேங்களா? இப்போ இதே போல் இந்த ரவுண்டை போட்டுட்டு வரணும். சரியாம்மா? இப்போது கடைசியில் கோக்க போகிறோம்மா, கடைசி ஜோடி மணியில் ட்வின்ஸில். ஓகேவா? பாருங்கள். இப்போது நம்ம எப்பவும் போல் அந்த ரவுண்டை முடிக்கணுன்னா என்ன பண்ணணும்? இந்த இப்போ முதல்ல கோத்தத்தில் சைடில் இருக்குது இல்லையா, அந்த மணிலையும் கோக்கணும். இப்போ 4 மணியில் ஒயர் இருக்காமா, இந்த சைடு மணி, இந்த சைடு மணி, கீழே 2 மணி, 4 மணியில் ஒயர் இருக்குது. 2 பெரிய மணியை கோக்கணும். இப்போது இந்த ரவுண்டு இப்படி வந்து அது கொஞ்சம் இந்த சின்னதும் பெருசுமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி மடங்கிண்டா போல் இப்படி தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவும் அதை பற்றி ஒர்ரி பண்ணிக்க வேணாம். நம்ம ஃபுல்லும் போடும்போது உள்ளுக்குள்ளே ஒரு அட்டையை வச்சிட்டோம்னா இதே போல் இப்படி ஸ்டிஃபாக நிற்கும். சரிங்களா? இப்போ ஏன்னா இது சின்ன சைஸாக இருக்குது, இது பெரிய சைஸு, அது கோக்கும்போது ஈக்குவல் இல்லாத தொட்டு கொஞ்சம் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இனிமேல் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக நம்ம ஆர்டினரி மணி தான் கோக்க போகிறோம். சரிங்களா? நான் இப்படி கருப்பு கொடுத்துருக்கம்மா. கருப்பு வேண்டான்னா நீங்கள் எல்லாமே ஒரே கலரே கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு வெள்ளையே தான் கொடுத்து காட்ட போகிறேன். ஓகேவா? ஏன்னா கருப்பு மணி கொஞ்சம் சின்னதாக இருக்குது இந்த சைஸை விட, அதனால் நம்ம வெள்ளையே கொடுத்துடலாம். பக்கத்தில் 1 மணியில் தான்மா கோக்கணும். இது 4 மணி அந்த டைமண்ட் வருமே அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு மணிலையும் பார்க்குறதுக்கு ட்வின்ஸ் 2 மணி கோத்துருக்கும். ஆனால் ஒவ்வொரு மணிலையுமா ஒயரை கோத்து 3 மணி கோத்து அந்த 4 மணி டைமண்ட் வரும்படியாக போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ரோ ஃபுல்லாக போட்டு வாங்க. பார்த்திங்களாம்மா? ஓகேவா? இப்போ மறுபடியும் கீழே வந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் கோத்துக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது இல்லையா, இப்போ 2 மணி கோக்கணும். கீழே வந்த ஒயரை 2வது மணியில். ஓகேவா? மறுபடியும் அதே போலயே இந்த ரோ ஃபுல்லாக போடணுமா. இப்போ கடைசி மணி
1 மணிக்கு கொத்துக்கிறோம். ஓகேவாம்மா? இப்போ இப்படி வந்திருக்குதுங்களா? இதோ இந்த ரவுண்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது போடணும். ஓகேவா? இந்த ரவுண்டு போட்டோம். இது போட்டோம். இப்போ இது போடணும். புட்டுமா இந்த ரவுண்ட் மேலே போடணும். இப்போ நான் கருப்பு தர போகிறேம்மா. சரிங்களா? ஓகே. இந்த ரவுண்டுக்கு மேலே இதோ இது நான் இங்கே வந்து ஒயிட்டே கொடுத்துட்டேன். இப்போ மேலே கருப்பு தரேன். இப்போ நம்ம போட்டால் போலேயே தான்மா 3 மணி தான் கோக்கணும். ஓகேவா? ஒன்று, ரெண்டு, மூணு. இது 3வது இந்த மணியில் விட்டு. ஓகேவா? புரியுதுங்களா? இப்போ பக்கத்து மணியில் இப்படியே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவும் போட்டு வரணும் கொத்து. ஓகேங்களா? இப்போ நான் இன்னும் 2 மணிக்கு கோக்கிறேன் பாருங்கள். ஒன்று, ரெண்டு. ஓகேவா? இப்போ மறுபடியும் ஓகே. இதே இந்த ரவுண்டு ஃபுல்லாக இப்போ கடைசி மணியில் கோக்க போகிறோம்மா. ஓகேவா? பாருங்கள், அது ஃபுல்லாக அந்த ஒத்த மணியில் அந்த 4 மணி டைமண்ட் வரும்படியாகவே கோத்துட்டு வந்துட்டு இப்போ லாஸ்ட்டு மணியில் கோத்து அந்த அந்த லைனை முடிக்க போகிறோம். 1 மணிக்கு கொத்தா போதும். 3 மணியில் ஒயர் இருக்கும். 1 மணியை கோருங்க. இந்த ஒயரை ஆப்போசிட்டில் கோருங்க. ஓகேவா? இப்போ இப்படி வந்திருக்குது. சரிங்களா? நம்ம அதை கூட போட்டால் போல். இப்போது இதே மணியை கோத்தோன்னு சொன்னால் இந்த அகலமாகவே தான் வரும்.
உரல் கொஞ்சம் இப்படி உள்ளே குறுகி வந்து மறுபடியும் இப்படி மேலே வரும் இல்லைங்களா, அதுக்காக இதோ இந்த போர்ஷனில் பாருங்கம்மா, இந்த ரவுண்டு இப்போ நம்ம போட்டோம். இந்த போர்ஷனுக்கு சின்ன மணி இப்போ நான் முதல்ல இங்கே கோத்தம் பார்த்தீங்களா, அந்த மணியை தான். அதில் ஒன்று சொல்கிறேம்மா, நீங்கள் சரமாக வாங்கணுன்ற அவசியம் கூட இல்லை. சரமாக வாங்கினீங்களா உங்களுக்கு நிறைய இருக்கும், அது ஜாஸ்தியாக இருக்குன்னா மணி விற்கிறங்கிற கடையிலையே இந்த ஜுவல் மேக்கிங்னு விற்பாங்க தெரியுங்களா. இந்த காது ஜிமிக்க, இந்த நூல் பட்டு நூலில் சுற்றுற வளையல் போடுறது, காது கம்மல் அந்த எதில் பண்ணுவாங்க, அந்த இந்த ஒயரில் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஊக்கு சின்னதாக ஸ்டெட்டு மாதிரி கீழே அந்த ஜிமிக்கை தொங்குறா போய் அதில் அந்த நூலை சுற்றி எல்லாம் பண்ணுவாங்களே, அதுக்கு மணி கோக்கிறதுக்கு இந்த குட்டி குட்டி பேக்கெட்லம்மா, நம்ம விபூதிக்கோ இல்லை விபூதி பேக்கெட் கொடுப்பாங்க பாருங்கள் அர்ச்சனை பண்ணோம்னா, அந்த மாதிரி உளுண்டு பேக்கெட்டில் அந்த குட்டி மணி போட்டு கூட வச்சுருப்பாங்க. காது கம்மல் பண்ணுற செட்டுன்னு கேட்டிங்களானாலே அதில் இருக்கிற ஒரு சின்ன பேக்கெட்டை நீங்கள் வாங்கிட்டீங்களான்னா கூட போதும், ஒரு 2-3 கலரில். இந்த மாதிரி இதுவாக நம்ம எப்போது யூஸ் பண்ணுற சின்ன மணி. நீங்கள் சரமாக வாங்கிட்டு அது வேஸ்ட் ஆகும், எவ்வளோ காசான்னு கூட நினைக்க வேண்டாம் சரிங்களா. அந்த ஃபேன்சி ஸ்டோர்லேயே நீங்கள் கம்மல் மேக்கிங் செட்டுன்னு கேட்டிங்களான்னா அவங்க காட்டுவாங்க. காது ஸ்டெட்டு, இந்த இப்படி ஊக்கு போல் மாட்டுறது, கீழே ஜிமிக்க, அதில் அந்த ஸ்டோன் ஒட்டுறது, நூலை கோத்து பண்ணுறது, அந்த மாதிரிலாம் மேக்கிங் இருக்குது இல்லையா, ஜிமிக்க காதுக்கு பண்ணுறதெல்லாம். அதுக்கு இந்த குட்டி குட்டி மணி இருக்கும், சின்ன சின்ன பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க எல்லா கலர்லேயும். அதிலிருந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையான கலரை ஒரு 2 கலரு 3 கலரு உங்களுக்கு எது வேணுமோ ஒவ்வொரு பேக்கெட் வாங்கினீங்களா கூட போதும். ஓகேவா. இப்போ நான் அதுக்கு வெள்ளை மணி கொடுக்க போகிறேன், இந்த சின்ன மணி. ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் டைமண்ட் தாம்மா, இந்த 3 மணி டைமண்டே தான். ஓகேவா. 1 2 3 இந்த ஆப்போசிட்டில் விடணும். இப்போ பக்கத்து மணி. ஓகேவா. 2 மணி. இப்போ மறுபடியும் பக்கத்தில் இருக்க மணியில் கோக்கணும். இப்படியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே போலையே. ஓகேவாம்மா. இப்போ பாருங்கள், இது போடும்போதே உங்களுக்கு கொஞ்சம் இப்படி மடங்கினா போல் வரும். ஸோ இந்த உரல் இப்படி போர்ஷன் வந்து தானே வரும். அதுக்காக கொஞ்சம் தூரம் போட்ட உடனே இந்த அட்டையை ரவுண்டாக ஒன்று கட் பண்ணி இது உள்ளே இப்படி வைங்க. ஓகேவாம்மா. கொஞ்சம் தூரம் போட்டுக்கோங்க, இப்போவே வச்சிங்கன்னா கீழே கீழே விழுந்துடும். இது கொஞ்சம் தூரம் போட்டோம்னா அந்த உள்ளே மடங்கினா போல் ஆகும். அப்போ அட்டையை வச்சிங்களன்னா கீழே விழாமல் இருக்கும் சரிங்களா. அதை வச்சு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. பாருங்கம்மா, இப்போ அந்த ரோவை முடிக்க போகிறோம். அதுதான் இப்போ இந்த சின்ன மணி கோத்து தொட்டு இப்படி உள்ளே சுருங்கினா போல் உள்பக்கமாக அடக்கமாயிடுச்சு. இந்த அட்டை நம்ம உள்ளே வச்சுருக்கோம் சரிங்களா. உரலுடைய ஒரு பகுதி இதுவாக தானே இருக்கும், அது உள்ளே போட்டு தானே இருக்கணும். ஆக இது இப்படி இப்போ கடைசி மணியில் கோக்க போகிறோம். ஓகேவா. அஸ்யூஷுவல் அந்த கடைசி மணிலையும் அந்த சைடு மணிலையும் கோத்துட்டு மேலே ஒரு மணி மட்டும் கோக்கணும். பார்த்தீங்களா. இப்போ எப்படி வந்திருக்குதுமா, இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா இந்த போர்ஷன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும்னா
ஆஸ் இட் இஸ் இடது கை ஒயரில் இதே இப்போ நம்ம கோத்துக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன மணியே தான் 3 மணி. வலது கை ஒயரை எதிர்பக்கம் படணும். இப்போ கீழே வந்த ஒயரை அந்த பக்கத்து சின்ன மணியில் விடணும். பொறுமையாக விடுங்க. 2 மணியில் கோத்துக்கும் ஒயரு. குட்டி மணிலையும் கேர்ஃபுல்லாக பார்த்து விடுங்க. மறுபடியும் 2 மணி. இப்படியே தான் இதே போல் இதோ இந்த 4 மணி டைமண்ட் மாதிரியே இந்த சின்ன மணியை ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, 2 ரவுண்டு இந்த மாதிரி போட்டு வரணும். இப்படியே 3 மணி கோக்கணும். அப்புறம் 2 2 2 2 2ன்னு கடைசி வரும்போது 1 மணி ஒரு ரவுண்டு முடியும். மறுபடியும் அதே போலையே மேலே இன்னொரு ரவுண்டு, 2 ரவுண்டு போட்டுவாங்க. இப்போ பாருங்கம்மா, எல்லாம் இந்த மாதிரி 2 லைனு உயரம் 1 2. முதல்ல 10 மணி, அதில் 5 மணியாக வரும்படி ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் அந்த 4 சின்ன மணி வரும். 2 பேர் நம்ம ஆர்டினரியாக இப்போ கோத்துட்டு வரோமே அந்த மணி வரும். 6 மணி ரவுண்டு. 6 மணி ரவுண்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த 2 கோத்த பெரிய மணிலேயே ஒவ்வொரு மணியில் இந்த 4 டைமண்ட் வரும்படி போடணும். அதுக்கு மேலே அதே போல் இன்னொன்று ரவுண்டு. அது உங்களுக்கு அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான் நான் வேறு கலரிங்க போட்டிருக்கேன். இதை போட்டதுக்கப்புறம் இங்கே கொடுத்த சின்ன மணியில் இதே ஒவ்வொரு மணிலையும் 3 மணி கோத்து நான் டைமண்டாகவே தான். இங்கே மட்டும்தான் அந்த 6 5 இது எல்லாம் டைமண்ட். அது தன்னால் இந்த சின்ன மணியாக கொடுத்துட்டு தன்னாலேயே இப்படி உள்ள க்ளோஸ் ஆகி அடக்கமாக தெரியும். உள்ளே நம்ம அட்டையை வச்சிடுறோம். அதுக்கு மேலே 2 லைனு இந்த டைமண்ட் வரா போலையே ரவுண்டு போட்டாச்சு. இப்போது ஒரு ஒயரை, ஏதாவது ஒரு ஒயரு இன்னொரு மணியில் கோத்துக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க மணியில் இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குதும்மா. சின்ன மணியில் மேலே பாருங்கள். பார்த்தீங்களாம்மா, தெரியுதுங்களா? 1 2 2 மணியில் ஒயரு. இங்கே பாருங்கள். 2 மணியில் ஒயர். இப்போது நம்ம ஆர்டினரியாக இதெல்லாம் போட்டு வருவோமே, இது இங்கே கொடுத்தமே அதை கொஞ்சம் 3ஆம் நம்பர் மணி, அதுவே தான் 3 மணி கோக்கணும். 1 2 3. இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு இப்போ கீழே வந்த ஒயரை மறுபடியும் 2 அந்த கீழே இருந்த குட்டி மணியில் விடணும். 1 2. இப்போ 2 அந்த பெரிய மணி.
மறுபடியும் 2. இந்த 2 மணியில் கோக்கணும், 2 பெரிய மணி, மறுபடியும் 2 மணியில் அப்படியே கோத்துக்கிட்டு இந்த ரோவை முடிக்கணும். இப்போ கடைசியில் கோக்க போகிறோம்மா. எனக்கு ஒயரு முடிய போகுது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கீழே இருக்கிற அந்த 2 வெள்ளை மணியில் விட்டுட்டேன்னா இப்போது இந்த ஒரு பெரிய மணியை கோத்துட்டு, உங்களுக்கு ஒயர் இருந்ததுன்னா அது பண்ணுங்கள், இல்லைனாலும் இதே போலே நீங்களும் முடிச்சிடுங்க. என்ன இதோ இந்த சைடு மணியில் முதல்ல கொத்த அந்த சைடு மணியில் இருக்கும் இல்லையா, அதில் கோத்துட்டு ஒயரை முடிச்சு போட்டுருங்க. அது இப்படி தான்மா இருக்கும். நம்ம அதே போல் இன்னொரு போர்ஷனை போட்டு ஜாயின் பண்ணும்போது இது இப்படி வந்துக்கும். சரிங்களா? இதை பாருங்கள், இப்போ நம்ம எதமாக போட்டிருக்கோம், இதை பாருங்கள். இந்த போர்ஷன் ரெட்டு மணி, ரெட்டுக்கு பதில் தான் நான் இந்த இடத்துல இந்த வயலட் கலர் கொடுத்துருக்குறேன். சரியா? இந்த ரெட்டு கொடுத்துருக்குறோம் இல்லையா, இப்போ இதே போல் மேல் போர்ஷன் போட்டு நடுவில் இது ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு உரல் ரெடி. அடுத்த வீடியோவில் இந்த மேல் போர்ஷன் எப்படின்னு பார்த்துருவோம். பார்த்து இந்த பிளேட்டை ஜாயின் பண்ணி மரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அதுக்கு இந்த மேல் போர்ஷன் உரல் போடுறதுக்குமா நம்ம இதை போட்டோம் இல்லைம்மா, அந்த மாதிரி எத்தனைன்னு சொல்கிறேன் இருங்க. பத்தொம்போது போட்டு வாங்கம்மா. இப்போ நம்ம 18 போட்டோம் இல்லைம்மா, இந்த இந்த 18 போட்டோம்ல, இந்த மாதிரி 1 2 3 வரிசை 19, சாரி 18 இல்லை 19 3. இப்போ நம்ம இப்படி முதல்ல 4 மணி கோத்து அப்படியே இப்படி வரிசையாக போட்டு வருவோம், மறுபடியும் அடுத்த லைன் திருப்புவோம், மறுபடியும் இப்படி அந்த மாதிரி போடுவோம் இல்லையா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்குது இங்கே. ஓகேவா? இன்னும் 4 போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ 19 1 2 3 அகலம் இது வரைக்கும் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்ன அது இந்த இது இந்த லைனை இந்த கருப்பு மணிலே போடுங்க. ஓகேவா? வெறும் இந்த கருப்பு மணிலேயே 19 நீளம் 3 அகலம் போட்டு வச்சுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் இந்த மேல் போர்ஷன், ஏன்னா அதுக்கு இந்த கவர் கூடாது, அதுக்கு தான் இந்த நான் உங்களை போட்டு வர சொல்கிறேன். இதை நம்ம அந்த காளிங்க நர்த்தனத்துக்கு வளையல் கொடுத்து போடாமல் அப்படியே போடலான்னு நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த மாதிரி போடணும். அது எப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு தான் உங்களை இதை போட்டு வர சொல்கிறேன். 19 நீளம் 3 அகலம் போட்டுட்டு வந்துடுங்க. அதை இந்த சர்க்கிள் எப்படி கொண்டு வருதுன்னு காமிச்சிட்டு இந்த போர்ஷனையும் போட்டோம்னா ஜாயின் பண்ணிட்டோம். ஏன்னா உரல் இப்படி இருந்ததுன்னா ஒரு பக்கம் நம்ம போட்டு அந்த உலக்கையால் இடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இது தான் இது. ஓகேங்களா? புரிஞ்சுதாம்மா? இப்போது நான் அடுத்த வீடியோவில் இந்த உரலுடைய செகண்ட் போர்ஷனும் அந்த பீடத்தை ஜாயின் பண்ணி மரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது பொம்மைகள்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.